ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேரு காட்டுக்கு ஆபத்தா. ஒரு காட்டுல மந்தன் மந்தி அப்படின்னு ரெண்டு குரங்குங்க ஒரு மரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மந்தனுக்கு ஒரு பழக்கம், தினமும் காலையில எழுந்திரிச்ச உடனே கவலைப்படுறது. இப்படி கன்னத்துல கை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். என்ன கவலை அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு இவ்வளோ வெயில் அடிக்குதே, இந்த வெயிலில் காடு தீ பிடிச்சிச்சின்னா, காட்டு தீ வந்துருச்சுன்னா எல்லா மரமும் அழிஞ்சு போயிருமே, நம்ம எங்கே போகிறது அப்படின்னு கவலைப்படும். லேசாக மேகம் மூடிடுச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சதும் ஐயோ மேகம் மூடி இருக்கே, மழை பெய்யுமா, வெள்ளம் வந்துடுமா, இந்த வெள்ளத்தினால காடெல்லாம் அழிஞ்சிடுமா, மரம்லாம் விழுந்துருமா, காற்று அடிச்சதுன்னா மறுபடியும் கவலை, ஐயோ காற்று அடிக்குதே, இந்த மாதிரி காற்று அடித்து மரம்லாம் விழுந்துட்டா காடு அழிஞ்சிச்சுன்னா நம்ம எங்கே போகிறது இப்படின்னு எப்போ பார்த்தாலும் கவலை. இன்று ஒரு தகவல் மாதிரி அதுக்கு இன்று ஒரு கவலை எப்பொழுதும். மந்தி சொல்லி சொல்லி பார்த்துது, இது கேட்குறதாவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சதும் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறது தான் வேலை. உடனே ஒரு நாள் என்ன செஞ்சுது, மந்தி தன் பக்கத்து மரத்தில் இருந்த தோழி வந்தி கிட்ட சொல்லிச்சு, இந்த மாதிரி இந்த மந்தன் எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு. உடனே வந்தி ஒரு யோசனை சொல்லிச்சு, நம்ம காட்டுக்கு ஒரு கரடி மகான் வந்திருக்காரு, வாம்பசான்னு பேர், நீ போய் அவருக்கு போய் பாரு, அண்ணனை கூட்டிகிட்டு போய் பாருன்னு சொல்லிச்சு. சரின்னு மந்தி என்ன செஞ்சது, மந்தனை கூட்டிகிட்டு போய் வாம்பசான் கரடியை போய் பார்த்துது. வாம்பசான் கரடி கண்ணை மூடிக்கிட்டு தவம் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போய் அதை வணங்கின உடனே அது கண்ணை திறந்து பார்த்து, நலம் உண்டாகட்டும் குழந்தைகளே அப்படின்னு சொன்னது. உடனே மந்தி அவரை வணங்கி, சாமி இந்த மாதிரி இவருக்கு எப்பொழுதும் ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னா, இல்லை வெயில் அடித்தா ஒரு கவலை, மழை பெஞ்சா ஒரு கவலை, காற்றடிச்சா ஒரு கவலைன்னு. ஓ, நீ கவலைப்பட்டு ஏதாவது மாதிரி இருக்கா அப்படின்னா, கவலைப்பட்டு வெயில் அடிக்காம இருந்திருக்கா, மழை பெய்யாம இருந்திருக்கா, காத்தடிக்காம இருந்திருக்கா? இல்லை. அப்புறம் கவலைப்பட்டு வீணா கவலைப்பட்டுட்டு உன் குடும்பத்தை கவனிக்காம, உன் குட்டிங்களை கவனிக்காம, உணவு தேடி போகாம உட்காந்துருந்து அப்போ என்ன செய்யறது? இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கவலைப்படாமல் இருக்க முடியுமா? சரி, கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா பிரச்சனை தீர்ந்துருமா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஒன்று இருக்கும்ல. ஆமாம், இந்த தீர்வை யோசி. ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே உக்காந்துட்டு இருந்தா என்ன லாபம்? போய் தீர்வை யோசி அப்படின்னு சொல்லிச்சான் அந்த வாம்பசான் கரடி. அப்படிங்களா சாமி, சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது திரும்பி தான் இடத்துக்கு வந்துருச்சு. உக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தது. என்ன செய்யலாம்? வெயில் அடித்தா எல்லா மரமும் காஞ்சி போயிடும், தீ பிடிச்சிக்கும். அப்போ தீயை அணைக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்? சரி, எங்கேயாவது தீ பிடிச்சா அதை செய்தி எல்லாருக்கும் சொல்லணும்ல, அதுக்கு என்ன செய்யலாம் இப்படின்லாம் யோசிச்சு தன் பக்கத்து மரத்தில் இருந்த வந்தன் அந்த குரங்கு கிட்ட கலந்து பேசிச்சான். உடனே அது என்ன செஞ்சுதான், தன் மற்ற நண்பர்கள் குந்தன், நந்தன், சுந்தன் எல்லா குரங்குகளையும் கூப்பிட்டு எல்லாம் கூட்டமாக உட்காந்து யோசிச்சு நேராக போய் பறவைகளோட தலைவனை பார்த்துச்சான். கழுகு இந்த பறவை தலைவனை பார்த்துட்டு சொல்லிச்சா, காட்டுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா, எங்கேயாவது தீ பிடிச்சாலும் சரி, எங்கேயாவது வெள்ளம் வந்துச்சுனாலும் சரி, ஏதாவது ஒன்றுன்னா உடனே இந்த பறவைகள் எல்லாம் வானத்தில் பறந்து சத்தம் போட்டு எல்லா விலங்குகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பறவை படையை உருவாக்குனாங்க. சரி, அடுத்தது நேராக போய் இவங்கெல்லாம் யானைகள் தலைவனை போய் பார்த்துச்சுங்களாம். பார்த்து யானைகள் தீயணைப்பு படை அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதன்படி இந்த பறவைகள்லாம் எச்சரிக்கை கொடுத்து தீ பிடிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சத உடனே இந்த யானைப்படை என்ன செய்யணும், தீயணைப்பு படை
போய் எல்லாம் தும்பிக்கையில் நீரை உறிஞ்சிக்கிட்டு எங்கே தீ இருக்கோ அங்கே போய் அந்த தீயை அணைக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க இந்த செய்தியை வந்து நரி நகுடன் மூலமாக சிங்கராஜாவுக்கும் சொல்லிவிட்டாங்க. சிங்கராஜா வந்து நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காடு முழுக்கவும் அறிவிக்க சொல்லிட்டாங்க. இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா இவங்கெல்லாம் எங்கே போய் தப்பிக்கிறது? அதுக்கும் இவங்க இடம் தேடி கண்டுபிடிச்சாங்க. காட்டினோட தெற்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஆலமரம், ரொம்ப பழைய ஆலமரம், நிறைய விழுதுகள் விட்டு அதுவே ஒரு மேடை மேலே அமைஞ்சிருந்த ஆலமரம். எல்லாரும் அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்துடணும், அந்த மேடைக்கு வந்துடணும். அந்த ஆலமரத்துலேயும் சில குரங்குகள் இருந்தது, அதுங்கக்கிட்டையும் இவங்க பேசிட்டாங்க. பேசி இந்த உடன்பாட்டை செஞ்சுட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடணும், பாதுகாப்பாக ஆபத்து கால புகலிடம் மாதிரி அங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. இதை வந்து சிங்கராஜா கிட்ட சொன்ன உடனே அதை வந்து காடு முழுக்க டமாரம் அடித்து சொல்லிட்டாங்க. குரங்குகள் தான் டமாரத்தை கட்டிக்கிட்டு டம் டம் டம்னு அடித்து இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட்டால் பறவைகள்லாம் வானத்தில் ஒரே நேரத்தில் எல்லா பறவைகளும் பறந்து கத்தி அறிவிப்பு கொடுத்த உடனே எல்லா விலங்குகளும் உடனே கிளம்பி அந்த ஆலமரத்து மேடைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாச்சு. இப்போதான் மந்தனுக்கு கொஞ்சம் நிம்மதி. அப்பாடா நான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குச்சான். நிம்மதியாக தூங்குச்சு. அன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்குச்சு. மறுநாள் காலையில் எழுந்திருச்ச உடனே பறவைகள்லாம் வானத்தில் பறக்குது. ஒரே சத்தம், காக்கா காக்கா கீ கீ கூக்குன்னு ஒரே சத்தம். என்னடா அது, நேற்று தானே சொன்னோம், அதுக்குள்ளார இன்னைக்கு இந்த மாதிரி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் அல்லறி புடைச்சிக்கிட்டு ஆலமரத்து மேடைக்கு போயிட்டாங்களாம். ஆலமரத்து மேடை மேலே போய் உடனே அங்கே கழுகு உட்காந்து இருந்துதான். உட்காந்து சொல்லிச்சா, என்ன காட்டு தீயா வெள்ளமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ காட்டுக்கு ஆபத்து மனிதர்களால் வந்திருக்கு. கிழக்கு பக்கத்தில் நிறைய மனிதர்கள் வந்திருக்காங்க, பல வாகனங்கள்லாம் வந்திருக்காங்க, மரம் இருக்கிற கருவிகள்லாம் எடுத்துக்கிட்டு மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு வந்துட்டாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டோம், அதுக்கு தான் அறிவிப்பு கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கூடி பேசினாங்க. பேசிட்டு முதல்ல இந்த பறவை படை போச்சு. பின்னாடி இந்த எந்த இடம்னு காமிக்கிறதுக்கு பறவை படை போகுது பறந்து. பின்னாடி குரங்கு பட்டாளம்லாம் போகுது. அதுக்கு பின்னாடி பாம்புகள்லாம் வேகமாக ஊர்ந்து போகுது. அதுக்கும் பின்னாடி சிங்கம், புலி, நரி எல்லாமே கூட பின்னால் போகுது. எல்லாமே போயிட்டு அந்த எல்லைக்கு போயிட்டாங்க. அங்கே மனிதர்கள் பல வாகனங்களில் வந்து மரம் இருக்கிற கருவியெல்லாம் எடுத்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த ஒரு சமிங்கை கொடுக்குறாங்க. எது? கிளி எல்லாம் ஒன்றை தயாராக நின்றுட்டு இருக்கும்போது கிளிங்கள்லாம் கீ 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 கீன்னு கத்துது. கத்துன உடனே மரத்து மேலே உட்காந்துருக்க அவ்வளோ குரங்குகளும் டவால்னு பாயுது. ஒன்றுன்னு ஒவ்வொரு மனுஷன் மேலே பாஞ்சிருச்சு. பாஞ்சு அவன் தலை மேலே ஏறி உட்காந்து முடியை பிடிச்சி ஆட்டுது. பாம்புகள்லாம் என்ன செய்யுது, வேகமாக போய் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் காலுக்கிட்டையும் போய் கொத்துறதுக்கு அப்படியே படம் எடுத்து தூக்கிக்கிட்டு நிற்கிது. காலை பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பறவைங்க எல்லாம், அதுவும் கோரமாக கத்துற பறவைங்க எல்லாம் பயங்கர சத்தம் கொடுக்குது. கோட்டாலாம் அப்படியே கர்ண கடூரமாக அல்லறுது. சிங்கம் அப்படியே கர்ஜிக்குது, புலி உருமுது, நரியெல்லாம் ஊழையிடுது. எல்லாம் காட்டுக்குள்ளார நின்றுக்கிட்டு யாரும் ஆனால் வந்து இந்த வாம்பசான் கரடி என்ன சொல்லி அனுப்பிச்சுது, இவங்க கிளம்பும் போதே நம்மளுடைய நோக்கம் அவங்கள கொல்றது கிடையாது, பயமுறுத்தி அனுப்பணும், அவ்வளோதான். யாரையும் கொல்லக்கூடாது, நீங்கள் பயமுறுத்துங்க. அதன்படி இந்த விலங்குகள் எல்லாம் இந்த மனிதர்களை பயங்கரமாக பயமுறுத்துறாங்க. யானைங்கெல்லாம் தும்பிக்கையில் நீரை உறிஞ்சிக்கிட்டு வந்து அப்படியே எல்லார் மேலேயும் நீரை பிச்சு அடிக்குதுங்க. ஒரே டைமில் இது நடக்குது. நீர் பீச்சு அடிக்குது, குரங்கு தலையில் வருது, பாம்பு வருது, பறவைங்க கத்துது, விலங்குங்க கத்துது. எல்லாம் ஒரே டைமில் நடக்கும்போது இந்த மனிதர்களுக்கு மரம் வெட்ட வந்த அந்த சமூக விரோதிகள் பயந்து பதறி கையில் வச்சுருந்ததெல்லாம் போட்டுட்டு ஓட்டமாக ஓடி போய் ஐயோ அப்படின்னு ஓடி போய் அவங்கவுங்க அந்த ஜீப்லேயும் அந்த கார்லேயும் கடகடான்னு ஏறிக்கிட்டு ஓட பார்க்குறாங்க. அப்படியும் திரும்பி பார்க்குறாங்க.
ஒவ்வொரு மரத்துலேயும் பாம்பு தொங்கிக்கிட்டு இப்படி தலையை தூக்கி தூக்கி காட்டுது. எல்லா மரத்துக்கிளையில இருந்தும் பாம்பு தொங்குது. ஐயோ, இனிமே இந்த காட்டு பக்கமே நம்ம வரக்கூடாது, இந்த காடு வெட்டுற வேலைக்கே நம்ம வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலை தெறிக்க அந்த வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்களாம். இப்ப காடு காப்பாற்றப்பட்டது. உடனே எல்லா விலங்குகளும் சேர்ந்து, இதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? மந்தன் தானே யோசிச்சுது. கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காம ஐடியா பண்ணதுனால எல்லாம் மந்தனை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்களாம். அப்போ வாம்பசான்னு சொல்லிச்சு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் சொன்னேன் இல்லையா? உடனே ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமா அவரை வணங்குச்சுங்களாம். அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்ம காட்டை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம். அவ்வளோதான் கதை. கதை நல்லா இருக்கா குட்டீஸ்? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸுங்கிற நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.